தோழர்களுக்கு வணக்கம். நம்மால் முடியாது அப்படின்னு நாம் நினைக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சு சாதனை படைச்சு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளால் முடியாது? கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நான் நிறைய மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிற பொதுவான கருத்து என்னென்னா, கணிதம்னாலே எனக்கு வராது, கணிதம்னாலே எனக்கு பிடிக்காது, கணிதத்தில் தான் எனக்கு மார்க் போகுது, கணிதத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளையும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தளவு கணிதம் அப்படின்றது ஒரு பெரிய மாயை கிடையாது, கஷ்டமும் கிடையாது. எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மனநிலை தான். எப்படி ஏழ்மைன்றது ஒன்று கிடையாது, நம்ம தான் நினச்சிட்ருக்கோம். நமக்கு பொருள் இல்லை அப்படின்னா நம்ம ஏழை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையிலேயே ஏழ்மை மனநிலை தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது கணிதம் வராதுன்ற அந்த ஒரு மனநிலை தான் உங்களை இந்த மாதிரி சிந்திக்க தோணுது. ஓகேவா? கண்டிப்பாக நமக்கு வரும். ஏன் கணிதத்தை இவ்வளோ பேர்டனாக பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம அன்றாட வாழ்வியலோட தொடர்படுத்தி படிக்கிறதில்ல. ஸோ அன்றாட வாழ்வியலில் காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் கணிதம் இருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பயன்படுத்திகிட்டே தான் இருப்போம். ஸோ அது இனிமேல் படிக்க சொல்லும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற சம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற தலைப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய அந்த ஒரு கணிதமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இன்றைக்கி டாபிக் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நம்முடைய வகுப்பு எல்லாமே ரொம்ப மேக்ஸில் சாதாரண கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிஞ்சாலே போதுமானது. அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுக்கான புரிதல் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அடிப்படையிலிருந்தே உங்களுக்கு புரிகிற மாதிரி உறுதியாக நான் சொல்லித்தர்றேன். எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு ஹிஸ்ட்ரியோ ஒரு பாலிட்டியோ ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அதை நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸாக நம்ம எடுத்து வைக்கிறோமோ, அதே மாதிரியே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள், மொத்தமே விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் உள்ள டைப்ஸ் எல்லாமே இந்த ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. டோட்டலாக இந்த ஒரு பக்கத்துக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ நான் டீட்டெயில்டாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஒரு இதான் அதோட ஃபுல்லாக அதில் இருக்கிற கண்டென்ட்டு. இந்த ஒரு பக்கத்தை தெளிவாக படித்தாலே போதும். நம்மளால் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு தலைப்பும் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்க சொல்லும்போது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த தலைப்புமே பாருங்களேன். நம்ம அன்றாடம் காலையில் எழுந்ததுலேருந்து இப்போ ஒரு காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி குடிக்க போகிறோம். அந்த காஃபியில் இத்தனை லிட்டர் பாலுக்கு இத்தனை லிட்டர் தண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கேயே விகிதம்ன்றது ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே பார்க்க சொல்லும்போது ஒரு சாதாரண வீட்டில் இருந்து ஒரு அரசாங்கத்தோட ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நம்ம பாலின விகிதம் 2011 943 அரௌண்டு 943 இந்த ரேஷியோவில் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி பாலின விகிதம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண் சிசு கொலை அப்படின்ற விஷயத்தையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் ஸ்கீம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட பெட்டி பச்சாவோ பெட்டி பதாவோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்றாடம் நம்ம வீட்டில் இருந்து அரசாங்கத்தோட திட்டமிடுதல் வர எல்லாத்துலேயுமே இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் படிக்கும்போதுமே இது நம்ம எதுக்கு படிக்கிறோம், எங்கே இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சு படிச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர்ஸ். ஓகே, அதாவது 4வது விகிதாச்சாரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே விகிதம்ன்றது 2 நம்பரை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 திங்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 4வது விகிதாச்சாரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, 5:6:6
8:x. அதாவது அவங்க 4வது விகிதாச்சாரம் கேட்டாங்கன்னா அந்த 4வது நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பொதுவாகவே உள்ளே வந்து விகிதாச்சாரம்ன்றது ஒரு விஷயம் வந்துருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ இருக்கான், அது அடுத்த 2 ரேஷியோவுக்கு விகிதாச்சாரமாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் இதிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4வது விகிதாச்சாரத்தோட இன்னொரு பேர் என்ன, சமான விகிதம் கூட சொல்லுவாங்க. அப்போ இதில் 4வது விகிதாச்சாரம் இல்லைனா சமான விகிதம், இது 2 கேட்டாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் A:P இதை எப்படி எழுதலாம், A/Pன்னு கூட எழுதலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் 5/6ன்றதை 5/6ன்னு எழுதலாம். ஓகேவா, 8:xன்றதை 8/xன்னு கூட எழுதலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எழுதி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி. ஸோ இப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1:2 இதற்கு சமமான விகிதம் என்னவாக இருக்கும், 2:4 இருக்கும். ஓகேவா, ஏன்னா இதை வந்து டிவைட் எழுதி பார்ப்போம். 1/2 2/4. இந்த 2/4 முடிஞ்சளவு சுருக்கிடுங்க, ஏன்னா விகிதம் எல்லாமே முடிஞ்சளவு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். 4 2 4, இங்கேயும் 1/2 இருக்குது, இங்கேயும் 1/2 இருக்கா. ஸோ அப்போனா இது ரெண்டுமே என்னது, சமான விகிதம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்க சொல்லும்போது இதில் வந்து நான் 4 நம்பருமே கொடுத்துட்டேன். ஓகேவா, இதில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும் கொடுக்காமல் இருப்பாங்க. அதாவது 3 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அந்த 4th ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், 1:2. ஓகேவா, இந்த மாதிரி டபுள் லிஸ்ட் இருந்தது அப்படின்னா அது ஈக்குவல்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிருங்க, இந்த மாதிரி டபுள் லிஸ்ட் இருந்ததுன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே டபுள் லிஸ்ட் வச்சனால நான் ஈக்குவல் போட்டேன். 2:x, அதாவது 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க, அது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்லும்போது சென்டரில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம்னா எனக்கு 4ன்னு வரும். எக்ஸ்ட்ரீம் 2 எண்டையும் நான் மல்டிபிள் பண்ணால் 1 × x சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 4. ஓகேவா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கலாம், 4ன்னு எடுத்துக்கலாம். பாருங்களேன், அந்த ப்ரொப்போர்ஷன் எனக்கு கிடச்சா 1:2 = 2:4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 4ன்ற கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இதிலேருந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இன்பிட்வீனில் இருக்கிற 2ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு 2ஐயும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணாலே போதும். ஸோ அதே மாதிரியே இந்த சம பண்ணலாமா, பாருங்கள். 5 ஃபஸ்ட்டு சம்மில் 5 6 8 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்கான். இதை நான் 4th ப்ரொபோர்ஷனாக எழுதணும் அப்படின்னா 5:6 டபுள் லிஸ்ட்டு வச்சுட்டு 8, டபுள் லிஸ்ட்னா ஈக்குவல் டு x. ஓகே, 4th ப்ரொபோர்ஷன் எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுருக்கேன். இது நார்மலாக பண்ணால் சென்ட்ரு 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரீம் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். சென்ட்ரு 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 × 48ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ரீம் எண்டை மல்டிபிள் பண்ணோம்னா 5x இருக்கும். ஓகேவா, இப்போ இது 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுவோம். 5x = 48. அப்போ எக்ஸோட வேல்யூ 48/5. ஓகேவா, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9×5 45, பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 6×5 30. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 9.6. ஓகேவா, ஸோ அப்போ 4th ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றே சொல்லிட்டேன். இதுக்கு பதிலாக சமான விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான். 4th ப்ரொபோர்ஷனாலும் ஒன்று தான், சமான விகிதம்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இதுலேயே 3rd ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. 3வது விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3வது விகிதம்னா நம்மளுக்கு 2 வேல்யூ தான் கொடுத்துருப்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 பாருங்களேன், 1,2 இதன் 3வது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, வழக்கம் போல் 1:2 3வது விகிதம் எனக்கு தெரியாது. வழக்கம் போல் இங்கே டபுள் லிஸ்ட்டு அது ஈக்குவல்னு கூட வச்சுக்கிறோம். ஓகே, 3வது விகிதம் எனக்கு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பாருங்கள். 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்னா 4 நம்பர்ஸ் அதில் இருக்குது, 4 எண்கள் இருக்குது. 3rd ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எனக்கு 2 நம்பர் கொடுத்துட்டு 3ஆம் நம்பர் கேட்குறான். ஸோ பேசிக்காகவே நம்ம ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு. மேட்ச்சு ஒரு 10 ரன் மட்டும் அடிக்கிறாரு. ஓகேவா, 2வது மேட்ச்சு ஒரு 20 ரன் அடிக்கிறதுன்னு வச்சுக்கிறோமே.
தேர்டு ப்ரொப்போஷன்றது 3ஆம் மேட்ச்சு எவ்வளோ ரன் அடிப்பார் அப்படின்றது தான் இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி பார்க்க சொல்லும்போது மொதல் மேட்ச்சு 10 அடிக்கிறாரு, 2வது மேட்ச்சு 20 அடிக்கிறாரு, 3ஆம் மேட்ச்சு எத்தனை அடிப்பார்னா நம்ம நார்மலாக நம்பராக பார்க்க சொல்லும்போது இங்கே ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாரு, இங்கே ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடித்தா 30 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அது கிடையாது. ஏன்னா இது எல்லாம் ரேஷியோன்றது என்னது, பொதுவான வகுத்தல் உள்ளே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10/20 இது ரெண்டையும் காமனாக எடுக்க சொல்லும்போது நம்மளுக்கு 1/2 இந்த மாதிரி கிடைக்குதா? எப்போவுமே பாருங்கன்னா பொதுவான நம்பர்ஸால் நம்ம வகுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வகுத்துட்டு மாறாக இது வந்து கூட்டிகிட்டு போக மாட்டோம். இங்கே வந்து நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் 10 ஆட் பண்ணிட்டு போகிறோம், இங்கே 30 போடுறோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அடிஷன், கூட்டல்ன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் விகிதத்தில் நம்ம எப்போவுமே கூட்டல் பயன்படுத்த மாட்டோம், மாறாக வகுத்தல் தான் பயன்படுத்துவோம். அப்படி பார்க்க சொல்லும்போது நம்ம 10 இங்கே எதால் வகுத்துருக்கோம், இல்லைன்னா எதால் பெருக்கியிருக்கோம்? 2ஆல் பெருக்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே தேர்டு ப்ரொப்போஷனுக்கு எதால் பெருக்கியிருப்போம்? 2ஆல் பெருக்கியிருப்போம். அப்போ 20 × 2 10 × 2 20, 20 × 2 40. ஓகேவா? அப்போ தேர்டு ப்ரொப்போஷன் என்ன அப்படின்னா 40. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்டு ப்ரொப்போஷன் 1,2 கண்டுபிடிக்கணும்னா 1 எதால் பெருக்கிறோம்? 2ஆல் பெருக்கியிருக்கோம். அடுத்து அதே 2ஆல் மறுபடியும் பெருக்கணும்னா 4. தேர்டு ப்ரொப்போஷன்றது 4. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா p²/a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு தேர்டு ப்ரொப்போஷன் கண்டுபிடிக்க சொல்லிட்டு 2 நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 4 இதோட தேர்டு ப்ரொப்போஷன் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை எடுத்து இந்த இதில் அப்ளை பண்ணுமா? p²/a. pன்றது என்னது? 4. 4² ஏன்றது 2. 4² 16 /2 என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் மெத்தடில் இது சரியானு சொல்லிட்டு பார்ப்போமா? 2 2ஆல் பெருக்குனா 4, 4 2ஆல் பெருக்குனா எனக்கு 8 வந்துடுமா? அப்போ 2 சரியாக தானே வருது. ஓகேவா? அப்போ தேர்டு ப்ரொப்போஷன்றது நீங்கள் நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக p²/a அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எது பார்த்துருக்கோம்னா 4th ப்ரொப்போஷன் பார்த்துருக்கோம், தேர்டு ப்ரொப்போஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ 3ஆவதாக மீன் ப்ரொப்போஷன். ஓகே, பேர் மட்டும்தான் மாறும், உள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மீன் ப்ரொப்போஷன், சராசரி விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 169ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 144ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீன் ப்ரொப்போஷன் கேட்டாங்க அப்படின்னா 2ஐயும் மல்டிபிள் பண்ணி ஒரு ரூட் எடுத்துருங்க. சிம்பிளான விஷயம். ஓகேவா? இப்போ 169 எதோட ரூட்டு? 13ஓட ரூட்டு. ஓகேவா? 144 எதோட ரூட்டு? 12ஓட ரூட்டு. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நமக்கு 13 12 156ன்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் ஏ. ஓகேவா? அப்போ மீன் ப்ரொப்போஷன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும்? 2ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரூட் எடுத்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஒரு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 அப்படின்னா என்ன? நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டே பார்த்தோம், 4th ப்ரொப்போஷன் வச்சுக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 162 இங்கே எக்ஸ் இருக்குது, நடுவில் 2 எக்ஸ் இருக்குது, 338ன்னு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 4 எண்கள் இருக்கனால 4th ப்ரொப்போஷன்னா என்ன சொன்னேன்? மிடில் இருக்கிற 2 டேர்மை மல்டிபிள் பண்ணணும், எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற 2 டேர்மை மல்டிபிள் பண்ணணும். அப்படி பார்க்க சொல்லும்போது மிடில் இருக்கிறத பண்ணோம்னா x², எக்ஸ்ட்ரீம் எண்டை பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ வரும். பரவாயில்ல, நம்ம வந்து எப்போவுமே இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் டிஜிட் பாருங்களேன், இங்கே 162 × 338 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லும்போது லாஸ்ட் டிஜிட் இங்கே 2ன்னு இருக்குது, லாஸ்ட் டிஜிட்டு 8ன்னு இருக்குது. அப்போ 2ஐயும் 8ஐயும் பெருக்க சொல்லும்போது யூனிட் டிஜிட்டு எனக்கு எப்படினாலும் 6 அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும். இப்போ நல்லா பாருங்கள், அப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண சொன்னேன்? 2ஐயும் ஈக்குவேட் பண்ண சொன்னேன்னா, அப்போ x² ஒரு வேல்யூ வரும், அதோட எண்டில் 6ன்னு இருக்கும், அதாவது கடைசி யூனிட் டிஜிட்டில் 6ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போனா x² 6ன்னு முடியுது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? எதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு வந்து 6ன்னு முடியும் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா,
அதாவது 4ன்னு இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ண சொல்லும்போது 16, கடைசி 6ன்னு முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்களேன், யூனிட் டிஜிட்டில் 4 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஸோ டைம் கன்ஸ்டன்ட் இருக்க சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நார்மலாக பெருக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதை மாதிரி போட்டாலும் உங்களுக்கு இது தான் வரும். நான் இந்த மாதிரி சொல்கிற சின்ன சின்ன ட்ரிக்கு, யூனிட் டிஜிட் ட்ரிக்கை வச்சு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயத்தில் உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து பாருங்களேன், ஸோ ஸ்டார்டிங்கில் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா, இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ போக போக கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போவோம். கொஞ்சம் இதுலேயுமே பாருங்கள் அந்த ட்ரிக்கு. இப்போ 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதாவது ஒரு 4 எண்கள் இருக்குது. அப்போனா 4th ப்ரொபோர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. 4th ப்ரொபோர்ஷனில் கொடுத்தா இன்பிட்வீனில் இருக்கிற 2 நம்பரை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்ட்ரீமெண்டரை மல்டிபிள் பண்ணணும். இன்பிட்வீனில் நம்ம மல்டிபிள் பண்ண சொல்லும்போது என்ன தான் அவன் பாயிண்டில் கொடுத்துருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டாம். பாருங்களேன், 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 36ன்னு வந்திருக்கும். பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா அகெயின் 4aன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 4a = 36ன்னு வந்திருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1 9 36. இப்போ ஏவோட வேல்யூ கண்டிப்பாக ஒரு 9 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு, அது வந்து பாயிண்டை வச்சுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக அதில் வந்து 9 வந்திருக்கணும். அப்படி ஆப்ஷனில் 9 வந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன? டி ஆப்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து போட்டுறணும். அடுத்து ரெண்டாவது, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோன்னா 3rd ப்ரொபோஷன், அப்புறம் வந்து 4th ப்ரொபோஷனை வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. p/3 = q/5 = r/2 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே கேட்டிருக்காங்க, அதிகமாக கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டினை ஒரு 7-8 முறை கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் கடைசியில் காட்டுறேன். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு பியோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்னென்னா டேரெக்டாக கீழே இருக்கு இல்லையா, அதுதான் அதோட வேல்யூ. ஸோ p/3 அப்படின்னா பியோட வேல்யூ 3, q/5 அப்படின்னா க்யூவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி இப்போ a/5 = c/3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னென்னா அது கீழேயே தான் இருக்கும், சியோட வேல்யூ என்னென்னா அது கீழேயே தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்க சொல்லும்போது பியோட வேல்யூ 3, கியூவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 2. ஓகேவா? இது டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுவோம். பியோட வேல்யூ 3 + 2, கியூவோட வேல்யூ 5 + 3, ஆரோட வேல்யூ 2. ஓகேவா? டேரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா 3 + 10 + 6. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 10, 16, 19ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்களேன், இதுலேயே நான் ஆன்சர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோ எனக்கு 19ன்னு வருது. ஃபஸ்ட்டு ரேஷியோ 19ன்னு வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுலேயே ஆன்சர் எடுத்துடலாம். நீங்கள் ஃபுல்லாக இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 10ன்றது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a/bயோட வேல்யூ 5:9ன்னு கொடுத்துருக்காங்க. p/cயோட வேல்யூ 4:7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி கேட்டாங்க, அதாவது a/b கொடுத்துட்டாங்க, p/c கொடுத்துட்டாங்க, ஏபிசி என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நார்மலாக என்ன செய்வோம்னா ஏபிசி கேட்டிருக்காங்களா, அப்போ ஏபிசி இந்த மாதிரி எழுதிக்கிறணும். ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோவில் a/b 5:9 இருக்குது. அப்போ 5:9 ஃபஸ்ட்டு ரேஷியோ நான் எழுதிட்டேன். செகண்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான், p/c 4:7 இருக்குது. அப்போ செகண்ட் ரேஷியோ அப்படின்னா செகண்ட் ரேஷியோவில் பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 4ன்றத நான் ஆல்ரெடி 9 நான் எழுதியிருக்கனால அதுக்கு நேராக கீழேயே எழுதுங்க. ஓகே, நேராக கீழே எழுதுங்க. பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு சில கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எதை வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இமீடியட்டாக முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு இமீடியட்டாக முன்னாடி 9 இருக்குது. இந்த கேப்புக்கு இமீடியட்டாக முன்னாடி 4 இருக்குது. ஓகேவா? இதுக்கடுத்து என்ன பண்ணால் ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 20, 9 36, 9 63. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஏபிசிடி எது கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு
P/Q ஓட வேல்யூ 4:5 அப்படின்னா என்ன அர்த்தம்? P-ஓட வேல்யூ 4, Q-ஓட வேல்யூ 5, P-ஓட வேல்யூ 2, R-ஓட வேல்யூ 3. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். ஓகேவா? இது வேணால் சால்வ் பண்ணுவோம். P/Q/R கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். P-ஓட வேல்யூ 4, Q-ஓட வேல்யூ 5. அடுத்து பாருங்கள், P-ஓட வேல்யூ 2, R-ஓட வேல்யூ 3. மேக்ஸை பொறுத்தளவு எவ்வளோ தான் நான் நடத்துகிறது பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. நான் நடத்த நீங்களும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, இமீடியட்டாக முன்னாடி இருக்கிறது 5, இங்கே இமீடியட்டாக முன்னாடி இருக்கிறது 2, 4 2 8, I 2 10, I 3 15. ஓகேவா? ஸோ இதுவரை நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது அப்படின்னா P/Q/R தான். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 3P, அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. 4Q, அப்போ இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. 5R கேட்டிருக்கான், அப்போ இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. அப்போ 3 24, 4 10 40, 5 15 75. ஸோ நார்மலாக எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் நல்லா பாருங்கள். P/Q கொடுத்துருக்கான். நம்ம பாருங்களேன், P/Q/R அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோமா, P/Qனா 4:5, அது நம்ம கரெக்டாகவே எழுதியிருப்போம். அடுத்து பாருங்களேன், P/R தான் கொடுத்துருக்கான். P-ஓட வேல்யூ 2, R-ஓட வேல்யூ 3. P-ஓட வேல்யூ 2 நம்ம பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்திருப்போம். ஓகேவா? P/Q/QR தான் எடுத்திருப்போம். ஆனால் அவங்க P/Q/QR கொடுக்கவே இல்லை. ஓகேவா? P/Q/PR சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம எடுத்த வேல்யூன்றது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா P/Q எடுத்திருக்கோம், அடுத்து QR இந்த மாதிரி எடுத்திருப்போம். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? P/Qவும் PR-ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சம்மை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். எப்படி அமைக்கலாம் அப்படின்னா பாருங்களேன், P/Q. ஓகே, இந்த ஆரை மட்டும் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறேன், முன்னாடி எழுதுகிறேன். இப்போ பாருங்களேன், P/Q 4:5, P/Q 4:5. ஓகே, அதே மாதிரி P/R 2:3. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதே எழுதுகிறேன். P/Rஓட வேல்யூ, P-ஓட வேல்யூ 2, R-ஓட வேல்யூ 3. P-ஓட வேல்யூ எதனால் இந்த மாதிரி எழுதுனேன் அப்படின்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற அந்த ஒரு லெட்டர் தான் சென்டரில் இருக்கணும், மிடில் பண்ணணும். அப்போ பாருங்களேன், இது ரெண்டுலேயும் P/Q P/Rன்னு இருக்குது. இது ரெண்டுலேயும் காமனாக P இருக்கிறனால அதை நான் மிடில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் பாருங்கள், A/B இருக்குது, அடுத்து P/C இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? B இருக்குது. அதனால் அதை நான் மிடில் பண்ணுறேன். ஓகே, மிடில் வைக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், ரெண்டுக்கும் காமனாக P இருக்கிறனால நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஒருவேளை கொஸ்டினில் வந்து P/Q Q/Rன்னு இருந்துச்சுன்னா PQR இந்த மாதிரியே எடுத்து, P/Q Q/Rன்னா PQR இந்த மாதிரியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் இல்லையா, இதுவே சரியாக தான் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். P/Qவோட வேல்யூ 4:5, 4:5. Pனா Pயில் போடணும், Qனா Qவில் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து பாருங்களேன், P/Rஓட வேல்யூ 2:3, B-ஓட வேல்யூ 2. அப்போ P-ஓட வேல்யூ 2, R-ஓட வேல்யூ 3. R-ஓட வேல்யூனா இதுக்கு நேரம் இருக்குது, R-ஓட வேல்யூ 3. இப்போ கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவோம். இங்கே 4 வந்துடும், இங்கே 2 வந்துடும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 4 3 12, 4 2 8, I 2 10. ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் காமனாக சுருக்க முடிந்தால் சுருக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் 2ஆல் சுருக்க முடியும். 6 2 12, 4 2 8, I 2 10. ஸோ இப்படி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம், இதுதான் P, இதுதான் Q, இதுதான் Rன்னு சொல்லிட்டு எடுத்துகிறோம். அப்படி எடுக்கவே கூடாது. மேலே என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு P-ஓட வேல்யூ நான் சென்டரில் இருக்குது பாருங்கள். அப்போ P-ஓட வேல்யூ, இப்போ P/Q R-ஓட வேல்யூ எழுதுவோம். P-ஓட வேல்யூ சென்டரில் இருக்குது, அதை எடுத்து எழுதணும். P-ஓட வேல்யூ 4, Q-ஓட வேல்யூ 5, R-ஓட வேல்யூ 6. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா, வெறும் PQR மட்டும் கேட்கல, 3P 4Q 5Rன்னு கேட்டிருக்கான். 3P
4Q 5R. அப்போ கீழே உள்ள நம்மளுக்கு கிடச்சதையும் அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 3 × 4 4 × 5 5 × 6. ஓகே, அப்போ முன்னாங்க 12 4 5 20 5 30. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 6 2 12 5 2 20 15 2 30. ஸோ ஆப்ஷனில் இது இருக்கான்னு செக் பண்ணோம். 6 10 15 அந்த ரேஷியோ இருக்குது. ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. ஓகே, ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எடுக்கிறதுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2A = 3B. ஸோ நார்மலாக இது எல்லாமே மல்டிப்ளை இருக்கிறதா அர்த்தம். 2 × A = 3 × B, இதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா A/B = 3/2ன்னு வரும். இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணி தான் இதை எடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிற லெட்டரோட வேல்யூ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பராக இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 3, இங்கே இருக்கிற லெட்டரோட வேல்யூ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போ 5A = 6B அப்படின்னா ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 5. இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்துடணும், எடுத்து பழகிக்கிறங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தளவு 2A = 3B = 4Cன்னு இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி A/B கொடுத்துருப்பான், P/C கொடுத்துருப்பான், ABC கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், 2A = 3B = 4Cன்னு இருக்கா. இதில் ஃபஸ்ட் நான் இதை மட்டும் எடுக்கிறேன். இதை எடுத்தேன்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கும்? அந்த பக்கம் இருக்கிற நம்பராக இருக்குமா ஆப்போசிட்டில்? அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2. ஓகே, இது ஒரு ரேஷியோ எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே A/Bக்கு பதிலாக நான் இதை 3:2 அப்படின்ற ரேஷியோவில் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்துல 2 பார்க்குறேன். அதுக்கு அடுத்துல 2 பார்க்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் எடுத்து A/B கண்டுபிடிச்சேன். அடுத்து இது 2ஐயும் எடுத்து P/C கண்டுபிடிப்போம். அப்படி பார்க்க சொல்லும்போது 3B = 4Cன்னு இருக்கும். ஸோ இதில் இருந்து பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. ஸோ டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த சம்மை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, இந்த சம் மாதிரி நம்ம மாற்றியாச்சு. இப்போ ஈஸியாக நம்ம ABC போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ABC. A/Bயோட வேல்யூ 3:2. அடுத்து P/Cயோட வேல்யூ 4:3. P/Cயோட வேல்யூ 4:3. ஸோ முன்னாடி இருக்கிற கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவோம். இங்கே 2 வந்துடும், இங்கே 4 வந்துடும். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3 12, 2 8, 2 6. ஸோ காமனாக எதாவது டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிக்கிறணும். 6 12, 4 2 8, 3 2 6, 6:4:3. ஓகேவா? ஸோ நம்ம ஓரளவு நம்ம இது கொண்டு வந்துட்டு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணாலே ஓரளவு வந்துடும். ஓகே, இதுவரை பேசிக்காக அந்த சுருக்கமாக லெட்டர்ஸ் நம்பர்ஸை வச்சு எப்படி கேட்டால் எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இதுக்கடுத்து ஒரு சில வகை கணக்குகள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தளவு 2 நண்பர்களின் சம்பளம் 3:4. அப்போ ஒருத்தர் 3 பங்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் 4 பங்கு சம்பளம் வாங்குறாரு. ஓகே, அவர்களின் சம்பளத்தில் உள்ள வித்தியாசம் 3000 அப்படின்னா, நல்லா பாருங்கள், இவங்களோட ரேஷியோ 3:4ன்னு இருக்குது. இப்போ இவர் A, இவர் Bன்னு வச்சுக்கிறோம். இவர் 3 பங்கு வாங்குறாரு, இவர் 4 பங்கு வாங்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 1 பங்கு. அந்த 1 பங்கு தான் எவ்வளவு வித்தியாசம் தான் 3000 ரூபா. அப்போ அந்த 1 பங்கு தான் 3000 ரூபா அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? அவர்களின் சம்பளத்தின் தொகையை காண்க. அவர்களின் சம்பளத்தின் தொகையை காண்க. அவர்களோட மொத்த சம்பளம் எத்தனை பங்காக இருக்கும்? இவர் 3 பங்கு, இன்னொருத்தர் 4 பங்கு வாங்குறாருன்னா மொத்த சம்பளம் 7 பங்காக இருக்கும். அப்போ 1 பங்கு தான் 3000 அப்படின்னா 7 பங்கு எவ்வளவா இருக்கும்? 7 3 21, 21,000 இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் விகிதம் அப்படின்னா, ஆண் 5 பங்கு இருந்தால் பெண் 8 பங்கு இருக்காங்களாம். ஓகே, பள்ளியில் 260 மாணவர்கள் இருந்தால் பள்ளியில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்களின்
எண்ணிக்கைக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பொதுவாகவே 5:8ன்ற ரேஷியோவில் இருக்காங்க. 5 பங்கு ஆண்கள், 8 பங்கு பெண்கள். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணாலே, கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணோம். 260 மாணவர்கள். அப்போ யார்? 260 பேருன்றது டோட்டல் மாணவர்கள். ஓகேவா? அப்போ அந்த டோட்டல் விகிதம், மொத்த விகிதம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, டோட்டலாக 15 விகிதம் இருக்குது. 13 விகிதம் இருக்குது. 13 விகிதம் இருக்குது. இந்த டோட்டல் 13 விகிதம் எதுக்கு சமம்? அந்த 260 டோட்டல் மாணவர்களுக்கு சமம். அப்போ 13 தான் 260 அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பெண்கள் மற்றும் ஆண்களின் எண்ணிக்கைக்கு உள்ள வித்தியாசம். இதிலிருந்து பெண்கள் கண்டுபிடிச்சலாமா? ஃபஸ்ட்டு ஆண்கள் கண்டுபிடிக்கணும், ஆண்கள் கண்டுபிடிப்போம். இப்போ 13 டோட்டல் தான் 260 அப்படின்னா, ஆண்கள் 5 பங்கு எத்தனை பேர்? இது எல்லாமே நார்மல் பாக்ஸ் மெத்தட்லேயே போட்டலாம். ஓகே, ஒரு 13 13, 2 13 60, அப்போ 20ன்னு சொல்லிட்டு வரும். 5 × 20 100ன்னு சொல்லிட்டு வரும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்கள் 100 பேர் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர்? மீதி இருக்கிற எல்லாமே பெண்களாக தானே இருப்பாங்க. மீதி இருக்கிற 160 பேர் பெண்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பெண்கள் கூட கண்டுபிடிக்கலாம், அதுக்கடுத்து ஆண்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆண்கள் 100 பேர் இருந்தாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 160 பேர் பெண்களாக இருப்பாங்க. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, 2 பேருக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 2 பேருக்குள்ளே வித்தியாசம் 60 பேர். ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. P/Q இது பார்த்தோன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுப்போம். 6 × 4 / 2, 8 × 3 / 6ன்னு இருக்குது. ஸோ நார்மலாக டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 6 நாங்க 12, 12 2ஆல் வகுத்தோம்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அடுத்து 8 3 24, 24 6ஆல் வகுத்தோம்னா 4 6 24. ஸோ இந்த மாதிரி தான் எடுப்போம். இப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன ட்ரிக்கு வச்சுருப்பாங்க. சாதாரண விஷயந்தான். பாருங்களேன், இதில் தான் போர்டு மாஸ்ன்ற ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் தனியாக பார்ப்போம். இருந்தாலும் கொஸ்டின் இங்கே கொடுக்கறனால இதை நம்ம பார்த்துக்கலாம். போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். அப்போ மேலே பாருங்கள், நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. ஓகே, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, டிவிஷன் இருக்குது. இதில் இந்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு, அடுத்து தான் மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும். அப்போ 6 × 4 / 2ன்னு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குள்ள ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்? அதாவது இதுதான் அந்த ஆப்ரேஷன்ஸ், பெருக்கல் வகுத்தல்ன்ற ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்தா மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 4 2ஆல் வகுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 × 2ன்னு இருக்கும். அப்போ மேலே 6 12ன்னு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பண்ணது மேலே மட்டும்தான். ஓகே, கீழே எல்லாம் டக்குன்னு அதே மாதிரி பண்ணுங்கள். 3 / 6 அப்படின்னா 8 × 3/6. இதை அடித்தோம்னா 1 3 3, 2 3 6, 1 2 4 2 8. அப்போ கீழே 4ன்னு கிடச்சிருக்கு, மேலே 12ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே சால்வ் பண்ணுறேன். பியோட வேல்யூ மேலே 12ன்னு கிடச்சிருக்கு, கீழே 4ன்னு கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ண முடியுமானா, 1 4 3 12. பியோட வேல்யூ கிடச்சிருச்சு 3/1. 3/1னா 3 தான். ஓகேவா? அதே மாதிரியே க்யூவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வகுத்தல் இருக்குது, அடுத்து மைனஸ் இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்துடும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், கழித்தல்லாம் கடைசி தான் வரும். அப்போ 12 4ஆல் வகுத்தோம்னா 3ன்னு கிடச்சிரும். 3 - 2 1ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி 4 / 3. ஓகே, 4 3ஆல் வகுக்க முடியுமானா முடியாதான், பரவாயில்ல. 4 / 3 × 12ன்னு இருக்குது. ஓகே, அப்போ இதை இப்படி எழுதிக்கலாமா? அப்போ 1 3 3, 4 3 12, 4 4 பெருக்கணும்னா 16ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்னென்னா, மேலே 1 இருக்குது, கீழே 16ன்னு இருக்குது. க்யூவோட வேல்யூ மேலே 1, கீழே 16ன்னு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? P/Q the whole squareன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். பியோட வேல்யூ 3, க்யூவோட வேல்யூ 1/16 whole squared. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
கீழே வகுத்தல் கீழே ஒரு வகுத்தல் வந்துச்சு அப்படின்னா அது மேலே போச்சுடும் போது தலைகீழாக மாறும். அப்போ 3 இன்ட்டு 16/1 நான் 16ன்னு எழுதிக்கிறேன் ஹோல் ஸ்கொயர். ஓகே, 3 16 48 ஸ்கொயர். ஓகே, இதில் நம்ம லாஜிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா யூனிட் டிஜிட்டு 8 ஸ்கொயர் பண்ணால் 8 8 64 4ன்னு சொல்லிட்டு முடியும். ஆப்ஷனில் பாருங்கள் 3 ஆப்ஷன் வந்து 4 4ன்னு முடியுது. ஓகே, 3 ஆப்ஷன் வந்து 4 4ன்னு முடியுது. ஸோ இதை வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஆனால் 4th ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 வர்ற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 48 இருக்குன்னா அதுக்கு நியரஸ்ட்டாக 50யோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாமா? 50யோட ஸ்கொயர் என்னது? 5 25 ஸ்கொயர்டுனால 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஆன்சர் எப்போவுமே அந்த 2500 விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 2500க்கு நியரஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே வருங்க 1064 இருக்குது. நம்மளுக்கு வேல்யூ 2500 நியரஸ்ட்டாக வரணும். இது பாருங்கள் 1024 இருக்குது. அப்போ இதுவும் வராது. பாருங்கள் 2304 இருக்குது. இது 2500க்கு நியரஸ்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8:4:3 என்ற விதத்தில் ஏபிசி. அப்போ ஏவோட பங்கு 8, பியோட பங்கு 4, சியோட பங்கு 3. ஓகே, ஒரு தொகை விநியோகிக்கப்படுகிறது. ஏ தனது பகுதியை டி மற்றும் இக்கு இடையில் 9:7 என்ற விகிதத்தில் பிரித்தால் டீன் பங்கு. ஸோ கொஸ்டினில் என்ன தான் கேட்கட்டும் அதை வந்து நம்ம அப்படியே டீகோட் பண்ண போகிறோம். இப்போ ஏ பி சி 3 பேர் இருக்காங்க. இவங்களோட பங்கு 8:4:3 இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேங்க, இந்த 8:4:3 இதுவும் ஒன்று தான். இதோட மல்டிபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8க்கு பதிலாக 80ன்னு கூட எடுக்கலாம், இதை 40ன்னு எடுக்கலாம், இதை 30ன்னு எடுக்கலாம். எதால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோமோ அதே ஆள் எல்லா நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். ஸோ இது 800 400 300ன்னு கூட எடுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம சுருக்க சொல்லும்போது அகைன் எங்கே தான் வந்து நிற்கும்? 8:4:3 தான் இருக்கும். இதுதான் அந்த ரேஷியோவோட ஒரு பியூட்டியே அதுதான். ஓகேவா? அந்த நம்பருக்கு பதிலாக மாற்று நம்ம வேறு நம்பரையும் அதோட மல்டிபிள்ஸில் உள்ள நம்பர்ஸ் எதைனாலும் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்க சொல்லும்போது 8:4:3 இருக்கிறத நான் என்னோடய கன்வீனியன்ட்டுக்காண்டி 80:40:13 எடுக்கிறேன். ஸோ இதில் வச்சு செய்யலாம். ஆனால் சில டைம் வந்து பாயிண்டில் கூட போயிடும். அதனால் நான் கொஞ்சம் பெரிய வேல்யூ எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அப்போ அந்த 3 பேர் வந்து இந்த மாதிரி தொகையை பிரிக்கிறாங்களாம். ஒருத்தர் வந்து 80, இன்னொருத்தர் வந்து 40 ரூபா, இன்னொருத்தர் வந்து 30 ரூபா, இந்த மாதிரி பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ ஏன்றவர் தனது பகுதியை டி மற்றும் இக்கு, டிஇ வந்து கணக்கிலே வரலை, அவங்கள வந்து தனியாக நான் வச்சுக்கிறேன். டிஇக்கு என்ன விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்களாம்? 9:7 விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்களாம். யார்? ஏவோட அமௌண்ட்னா ஏவோட கையில் இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளவு? 80 ரூபா தான். ஓகேவா? இந்த 80 ரூபாயை பிரித்து டிஇக்கு கொடுக்குறாங்களாம். எந்த விகிதத்தில்? 9:7 விகிதத்தில். அப்படி பார்க்க சொல்லும்போது இவங்க 2 பேரோட மொத்த விகிதம் என்னவா இருக்குது அப்படின்னா 16. டோட்டல் இந்த 16தான் இந்த 80 அப்படின்னா ஒரு விகிதம் கண்டுபிடிச்சலாமா? டோட்டல் 16 தான் 80 அப்படின்னா ஒரு விகிதம் என்னவா இருக்கும்? ஒரு 16 16 5 16 80. அப்போ ஒரு விகிதம்ன்றது எனக்கு 5 ரூபாய்ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஒரு ரூபாய்ன்றது 5, ஒரு பங்கு அப்படின்றது 5 ரூபாய்ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இதில் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டீயின் பங்குக்கு சியின் பங்கின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், டீயின் பங்கு எவ்வளோவா இருக்கும்? ஒரு பங்கு 5 ரூபா அப்படின்னா 9 பங்கு, 9 × 5 45. அடுத்து ஈயின் பங்கு என்னவா இருக்கும்? 7 × 5, ஒரு பங்கு 5 ரூபானா 7 × 35. ஓகே, கொஸ்டின் நல்லா கவனித்தோம் அப்படின்னா டீயின் பங்கு, டீயோட பங்கு எனக்கு எவ்வளவு? 45. டீயோட பங்கு எனக்கு எவ்வளவு? 45. சியின் பங்கின் விகிதம் என்னன்னு கேட்குறான். சியோட பங்கு இங்கே இருக்குது. சியோட பங்கு எவ்வளவு? 30. சியோட பங்கு 30. இப்போ இதோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். இதோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது பொதுவான ஏதாவது நம்பரை வச்சு வகுக்க முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வகுக்க முடியும். பாருங்களேன், 2 15 2 15 30, 3 15 45. அப்போ வேல்யூ 2:3, அதாவது 3:2, அதாவது சியோட பங்கு 2,
டியோட பங்கு 3 அப்படி இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 2:3. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருந்தாலும் அதை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி கோட் பண்ணோம்னாலே கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு கலவையில் தண்ணீரும் பாலும் 2:3 ரேஷியோவில் இருக்கான். ஓகேவா? தண்ணீர் பால். ஓகே, தண்ணீர் 2 பங்கு அப்படின்னா பால் வந்து 3 பங்கு இருக்கான். புதிய கலவையில் தண்ணீர் மற்றும் பால் வீதத்தை 1:1 மாற்ற. ஓகேவா? இந்த கலவையின் 20 kg-உடன், அப்போ இந்த கலவையின் 20 kg-னா இந்த டோட்டல் இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்கான்ல, இதுவே நம்மளுக்கு 20 kg அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். இந்த கலவையின் 20 kg-உடன் தான் சம்திங் எதையோ ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்லும் போது இந்த டோட்டல் 5 பங்கு தான் 20 அப்படின்னா ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 1 5 5 4 5 20. ஒரு பங்குன்றது 4. அப்போ ஒரு பங்கு அப்படின்றது 4 kg அப்படின்னா 2 பங்குன்றது 8 kg இருக்கும். ஏன்னா இன்ட்டு 4. 3 பங்குன்றது இன்ட்டு 4 முன்னாங்க 12. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா 20 kg இருந்துச்சுன்னா அந்த 20 kg-ல் 8 பாருங்களேன், இது கேஜிக்கு பதிலாக லிட்டருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஓகேவா? 20 லிட்டரில் 8 லிட்டர் வந்து தண்ணீராக இருக்கான், மீதி இருக்கிற 12 லிட்ரு பாலாக இருக்குதான். ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட சம்திங் ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி அதோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு 1:1ன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 8:12 இருக்குது. அதை 1:1ன்னு கொண்டு வரோம்னா என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இங்கே 12 இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தண்ணீரை ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணோம்னா இது 12ன்னு வந்துருமா? இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ இங்கேயும் 12 இங்கேயும் 12ன்னு வந்துச்சுன்னா ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணச்சுன்னா 1:1ன்னு வந்துருமா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தண்ணீரை ஒரு 4 லிட்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ரேஷியோ 1:1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? அதனுடன் சேர்க்கப்படும் தண்ணீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்கான். ஒரு 4 kg மட்டும் ஆட் பண்ணால் போதும், 12:12ன்னு வந்துடும். அது 1:1 நமக்கு மாறிடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, தண்ணீர், அவ்வளோதான், அந்த சம் முடிஞ்சது. இருந்தாலும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தண்ணீர் பால். ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா 8:12ன்ற அளவில் இருந்துச்சு. ஓகே, 8 லிட்டர் 12 லிட்டர்ன்னு இருந்துச்சு. இது கூட நம்ம சம்திங் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், தண்ணீரின் அளவை தான் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ தண்ணீர்ன்றது மேலே நம்ம சேர்க்குறோம், எவ்வளோ அளவு அப்படின்றது தெரியாது. இதை சேர்த்த பின்னாடி புதுசாக வர்ற ரேஷியோ என்னது? 1:1. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ குறுக்க பெருக்கணும் அப்படின்னா 8 + x அப்படியே தான் இருக்கும். 12 அந்த பக்கம் போச்சுன்னா பேலன்ஸு 12 அந்த மேலே போயிடும். ஓகேவா? இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 12 - 8. ஓகே, எக்ஸோட வேல்யூ 4. இதுலேயும் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? நார்மலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலான லாஜிக்ஸை வச்சும் இது சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மிதர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஹோமர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்களோட வயது விகிதம் நல்லா பாருங்கள். தற்போதைய எப்போவுமே வயது பார்க்க சொல்லும்போது ப்ரெசண்ட் ஏஜ் என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, என்ன தான் கொடுத்தாலும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் ப்ரெசண்ட் ஏஜ் தான் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட வயது 5 வருடத்திற்கு முன்னாடி அவரோட ஏஜ் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா தற்போதைய வயது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த 5 வயசை நம்ம கூட்டி 15 அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. நார்மலாக இந்த மாதிரி ஏஜ்ன்னு வந்துருச்சுனாலே அது ப்ரெசன்ட் டே ஏஜ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்படி பார்க்க சொல்லும்போது தற்போதைய வயது. ஓகேவா? ஸ்மிதர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஹோமர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களோட ஏஜ் ரேஷியோ 3:5. இவருக்கு 3 பங்கு வயசு இருந்துச்சுன்னா இவருக்கு 5 பங்கு வயசாக இருக்குது. ஓகே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோமரின் வயது. ஓகேவா? 7 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு 42 இருக்கான் ஏஜ். ஓகேவா? அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். கரண்டில் இவங்களோட ஏஜ் வந்து 3:5 இருக்குது. நம்ம இதில் 3x 5xன்னு எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த சம்மில் கூட பாருங்களேன், இங்கே வந்து நம்ம வந்து ஏன் வந்து 8/12 அதாவது 8x/12xன்னு ஏன் எடுக்கலை அப்படின்னா,
இங்கே நம்மளுக்கு அந்த டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. 8 லிட்டர் தண்ணி தான், 12 லிட்டர் பால் தான் அப்படின்றது. இங்கே வந்து டோட்டல் ஏஜ் நம்மளுக்கு தெரியாது, அதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு தெரியும். எப்போவுமே டோட்டல் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அதை தாராளமாக நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். ஓகே, அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஹோமரோட வயசு 5x, அது கூட 7 வருஷத்துக்கு பின்னாடி 42 ஆகுது அப்படின்னா 5x + 7 = 42. ஓகே, இவரோட வயது 5 பங்காக இருக்குது. ஒரு 7 வருஷத்துக்கு பின்னாடி 42 மாறுதுன்னா 5xோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? 42ல் 7 போச்சுன்னா 35. எக்ஸோட வேல்யூ 7. ஓகே, இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ 7ன்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸோட வேல்யூ கிடச்ச பின்னாடி இப்போ எனக்கு வந்து அவங்களோட டோட்டல் ஏஜ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்கள், எக்ஸை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3xனா 3 × 7 வந்து 21 சொல்லிட்டு கிடைக்கும். அதே இது 5xனா 5 × 7 35 சொல்லிட்டு கிடைக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஸ்மிதர்ஸ் அவரோட தற்போதைய வயது, ஏன்னா 3xனா தற்போதைய வயது வந்து 21, ஹோமர்ஸோட தற்போதைய வயது 35. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறான்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்மிதர்ஸின் ஏஜ் என்ன? ஓகே, இவருக்கு தற்போதைய வயது 21, 8 ஆண்டுகளுக்கு பிறகுனா 29 மாறிடும். ஓகே, அப்போ ஆன்சர் 29. நான் வழக்கமாக சொல்கிறதான், கொஸ்டினை பொறுமையாக டீ கோட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மாநகராட்சி தேர்தலில் சந்தோஷ், ரவி, விபின் 3 பேர். அப்போ சந்தோஷோட பங்கு 11, ரவி 4 பங்கு ஓட்டு எடுத்திருக்காரு, விபின் வந்து 9 பங்கு ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ வெற்றியாளர் 8350 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது நெருங்கிய போட்டியாளரை தோற்கடித்தார். இப்போ பார்க்க சொன்னால் 11:4:9 அப்படின்னு இருக்கு. இதில் வெற்றியாளர் யார்? இந்த 11% வாக்கு வாங்கினவர் தான், அதாவது 11 பங்கு வாக்கு வாங்கினவர். தனது நெருங்கிய போட்டியாளர் யார்? இவர் தான், 9 பங்கு வச்சிருக்கிறவர். ஓகேவா? இப்போ தனது நெருங்கிய போட்டியாளரை வந்து 8350 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காரு. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 8350. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் எத்தனை பங்கு? 2 பங்கு. 2 பங்கு தான் 8350. அப்படின்னா அந்த தேர்தலில் எத்தனை செல்லுபடியாகும் வாக்குகள் பதிவாகின? அப்போ எத்தனை செல்லுபடியாகும் வாக்குகள் தான் இந்த டோட்டல் விகிதங்கள். அப்படி பார்க்க சொல்லுவோம் 11, 9, 20, 24. அப்போ டோட்டல் விகிதம் 24 விகிதம் தான் செல்லுபடியாகக்கூடிய வாக்குகள். அப்போ 2 பங்கு தான் 8350. அப்படின்னா 24 பங்கு என்ன அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா 1 2 12 24. ஸோ ஓகே, 8350ஐயும் 12ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது எப்படி பெருக்கலாம் அப்படின்னா பாருங்க, 8350 × 12. 12 10 + 2 கூட எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8350 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8350 கூட ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து இப்போ 8350 10ஆல் பெருக்கணும்னா இது கிடச்சிருச்சு. அடுத்து 8350 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா பாருங்களேன், 8000 வந்து 8350 அப்படியே டபுள் பண்ண போகிறோம். 8000 டபுள் பண்ணோம்னா ஒரு 16000 கிடைக்கும். அடுத்து ஒரு 350 டபுள் பண்ணோம்னா 700ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ டோட்டலாக 16700. 16700. இது ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் 8350 × 12 இதே பெருக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பெருக்கிறேன். அப்படி பெருக்க சொல்லும்போது 0 0 5 7 12ன்னு வரும். அப்போ யூனிட் டிஜிட்டில் பார்த்தோன்னா கடைசி 200ன்னு முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 4th ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ அதை வச்சு நான் ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே சம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லும்போது நம்மளோட ஆப்ஷனும் ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எலிமினேட் பண்ணுற மாதிரி ஆன்சர் வச்சுருப்பாங்க, ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சம். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். ஒரு பையில் 5 ரூபாய் 10 ரூபாய் காசுகள் இருக்குது. மொத்தம் வந்து 40 காசுகள் இருக்குது. அதோட வேல்யூ வந்து 310 ரூபாய். ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். சில ஆடுகள் மற்றும் கோழிகள் இருக்கும்.
தலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு, கால்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி மணியை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து 2 வழியில் நான் சொல்கிறேன், ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்க்கலாம். மெத்தடு 1 சொல்கிறேன், அதுக்கடுத்து மெத்தட் 2 ரெண்டுமே சொல்கிறேன். 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ ஒரு பையில் 5 ரூபா மற்றும் 10 ரூபா காசுகள் மொத்தம் 40 காசுகள் இருக்குது. இப்போ 5 ரூபா அப்படின்றத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், 10 ரூபா அப்படின்றத நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் சேர்த்து எனக்கு மொத்த காசுகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 40 காசுகள் இருக்குது. டோட்டலாக 40 காசுகள் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 310. இந்த வேல்யூ அப்படின்னா பாருங்களேன், 5 ரூபா காயின்ஸ் அப்படின்னால 5 ரூபா காயின்ஸ்னால 5x எடுத்துக்கிறேன், 10 ரூபா காயினால் 10y. ஓகேவா, இதோட டோட்டல் வேல்யூ என்னென்னா 310. ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறத ஜஸ்ட்டு நான் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, டோட்டல் எத்தனை காசுகள் இருக்குன்னா x + y = 40. டோட்டல் வேல்யூ என்னென்னா 5x + 10y = 310 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து xy கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா, இதிலேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா பாருங்கள். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸை ஈக்குவேட் பண்ணோன்னா இங்கே 5xன்னு இருக்கிற மாதிரி இங்கேயும் 5xன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5x 5y 40 × 5 என்ன வரும், 200ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணி எக்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5x கேன்சல் ஆயிரும். 10yயில் 5y போச்சு அப்படின்னா -5y கிடைக்கும். இங்கே 110ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஓகேவா, 110ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஏன்னா 310க்கும் 200க்கும் டிஃபரன்ஸ் வந்து 110. கீழே மைனஸ் இருக்குன்னா அது கேன்சல் ஆயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5y = 110ன்னு இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்னென்னா 22ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ கிடச்சிது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல. ஏன், எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு 40 அப்படின்னா இதிலிருந்து ஒய்யோட வேல்யூ 22 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 40 - 22 எக்ஸோட வேல்யூ 18 கிடச்சிரும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் எக்ஸுன்றத 5 ரூபா காயின் எடுத்திருக்கேன், ஒய்ன்றத 10 ரூபா காயின் எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸுன்றது 18 காயின் இருக்குது அப்படின்னா 18 × 5 90 ரூபா எனக்கு இருக்குது. ஒய்ன்றது 22 காயின் இருக்குன்னா 22 × ஒய் வந்து எனக்கு 10 காசு தானே, சரி 10 ரூபா தானே. அப்போ 22 × 10 220. ஓகே, அப்போ டோட்டலாக எனக்கு இருக்கிற 310 ரூபா எப்படி இருக்குன்னா ஒரு 220 ரூபா ப்ளஸ் 90 ரூபான்னு இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், எனக்கு 310ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறான் அப்படின்னா, அனைத்து 10 ரூபாய் காசுகள் 5 ரூபாய் காசுகள் சேர்ந்த தொகைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இந்த 220க்கும் 90க்கும் என்ன வித்தியாசம், 130 ரூபா வித்தியாசம். ஆப்ஷனில் பாருங்கள் 130 இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அலிகேஷன் மிக்சர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அலிகேஷன் மிக்சர் படி நம்ம பண்ண முடியும். ஸோ அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த சம் வந்தனால இதோட சேர்த்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டோட்டலாக 40 காசு இருக்குது. இந்த 40 காசுமே 5 ரூபாய்ன்னு வச்சுக்கிறேன். 5 ரூபாய்ன்னு எடுத்துக்கிறேன். 5 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு டோட்டலாக 200 ரூபாயாக இருந்திருக்கும். ஓகேவா, இந்த 40 காசுமே நான் 10 ரூபாய்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் 10 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 400 ரூபா இருந்திருக்கும். ஆனால் கொஸ்டினில் அவன் என்ன சொல்கிறான், 310 ரூபா தான் இருக்குன்றான். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் 310 இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட், அலிகேஷன் மிக்சர். அது போக பின்னாடி நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ 200க்கும் 310க்குள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா 110. 400க்கும் 310க்குள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா 90. ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கிறணும். இந்த எனக்கு 90ன்னு கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 90ன்றது அந்த 5 ரூபாயோட சம்மந்தப்பட்டது, இந்த 110ன்றது இந்த 10 ரூபாயோட சம்மந்தப்பட்டது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதை பொதுவாக
சுருக்க முடியுமா சுருக்கிடலாம். ஏன்னா 9 10 90, 11 10 110. அப்போ 90:110 9:11 எடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா 9:11ன்ற ரேஷியோவில் இருக்கான். அதாவது 5 ரூபான்றது 9 பங்கு இருக்கான், 10 ரூபான்றது 11 பங்கு இருக்கான். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி சம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ டோட்டல் பங்கு எனக்கு என்னது 20 பங்கு இருக்குது. அந்த டோட்டல் 20 பங்கு தான் சரி. ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ எனக்கு அந்த டோட்டலாக 20 பங்கு இருக்குது. அந்த 20 பங்கு எனக்கு எத்தனை காயின்ஸ் இருக்குது? டோட்டல் காயின்ஸு 40 காயின்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ டோட்டலாக 20 பங்கு தான் 40 அப்படின்னா ஒரு பங்கு எனக்கு என்னவாக இருக்கும்? 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போ 9 பங்குன்றது எனக்கு 18 காயினாக இருக்கும். 11 பங்குன்றது 11 22 காயினாக இருக்கும். பாருங்கள், ஏற்கனவே நம்ம இந்த பக்கம் சம்மில் செஞ்ச அதே விஷயந்தான் வந்திருக்கும். பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 18, ஒய்யோட வேல்யூ 22. அது இந்த மாதிரி அலிகேஷன் மிக்சரில் போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 5 ரூபா காயின் 18ன்னு இருக்குது, 10 ரூபா காயின் 22ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இதிலேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 18 × 5 90, 22 × 10 220. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்போ 130 ரூபாய். ஓகே, அதுக்கடுத்து இந்த சம் பாருங்கள். இதில் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். ஒரு வகுப்பு இருக்குது. மாணவன் மாணவிகளோட ரேஷியோ ஓகே, மாணவன் மாணவியரோட ரேஷியோ, அதாவது மாணவரோட ரேஷியோ 4, மாணவியோட ரேஷியோ 5. ஓகேவா? மாணவனோட எண்ணிக்கை 24 அப்படின்னா மாணவியோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போனா மாணவனோட டோட்டல் எண்ணிக்கை 24, மாணவனோட ரேஷியோ அதாவது 4:5. ஓகே, இந்த 4 பங்கு தான் எனக்கு என்னது 24. 4 பங்குன்றது என்னது மாணவன் 4 பங்கு தான் எனக்கு 24 அப்படின்னா 5 பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரெக்டாக பாக்ஸ் மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருங்க. அப்போ 4 தான் 24 அப்படின்னா மாணவிகளோட எண்ணிக்கை, மாணவிகளோட என்னது 5 பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 4 6 24, 5 30. அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை 30. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். டோட்டலாக 1210 ரூபா இருக்கான். A/B, B/C. ஏன்றவர் 5 பங்குனா Pன்றவர் 4 பங்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா A/B கொடுத்துட்டாங்க, P/C கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? A/B/C கண்டுபிடிச்சலாமா? அதில் இருந்து பியோட அமௌண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியுமா? பாருங்கள், A/Bயோட வேல்யூ 5:4, P/Cயோட வேல்யூ 9:10. முன்னாடி இருக்கிற பிளாங்கை ஃபில் பண்ணுவோம். இங்கே 4 வந்துடும், இங்கே 9 வந்துடும். 5 45, 4 36, 4 10 40. இப்போ டோட்டல் இந்த ரேஷியோ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா? டோட்டல் அமௌண்ட்டுன்றது 1210. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 121ன்னு சொல்லிட்டு வரும். 40 85. ஓகே, 121 தான் 1210 அப்படின்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பி பெரும் மதிப்பு என்ன? பியோட வேல்யூ 36 என்ன? அப்போது 121 121 இங்கே டேரெக்டாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே 10 டைம்ஸ் இருக்கும். இங்கே 36, இங்கே ஒரு 10 இருக்குது. 36 × 10 360. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டோட்டலாக 1210 ரூபாயில் அவருக்கு உரித்தான பங்கு எவ்வளோ அப்படின்னா 360 ரூபாய். இதுவுமே பாருங்களேன், அன்றாட வாழ்வியலில் இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து வேலை வைப்பாங்க, இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அதிகமான தொகை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க சொல்லும்போது இப்போ ஏ 45 பங்கு, பின்றது 36 பங்கு, சின்றது 40 பங்கு. ஸோ இது எல்லாத்தையும் பிரித்தோம் அப்படின்னா பீன்றவர் தான் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு 1210 ரூபாயில் கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இது கூடவே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு முக்கோணம் இருக்கான். முக்கோணத்தோட பக்கங்கள் பாருங்களேன். நார்மல் வேல்யூவாக இப்போ 2:3:4ன்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு எளிதாக இருந்திருக்கும். ஆனால் கொஸ்டினில் எப்படி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பின்னத்தில் கொடுக்குறாங்க. ஏன்னா பின்னத்தில் கொடுத்தோம்னா கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அந்த கொஸ்டின் கொஞ்சம்
நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் எளிது தான். கணிதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், இந்த மாதிரி 1/2:1/3:1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நார்மலாக பின்னமாக இல்லாமல் நார்மல் நம்பர்ஸாக நம்மளால் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீச்சிமா எடுப்பாங்க. கீழே உள்ள 3 நம்பருக்கும் மீச்சிமா எடுப்பாங்க. மீச்சிமா எடுத்து அது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்சால் மீச்சிமா எடுங்க. அப்படி மீச்சிமா எடுக்க கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. என்ன பண்ணலான்னா இப்போ 2க்கு நான் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு அந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். முன்னாங்க 12, அதான் ஃபஸ்ட்டு ரேஷியோ. இப்போ 3 கண்டுபிடிக்கணும்னா 3 மட்டும் விட்டுட்டு அடுத்துள்ள 2ஐயும் பாருங்கள். இப்போ 2ஐயும் 4ஐயும் பார்த்தோன்னா 2 8. இப்போ 4 கண்டுபிடிக்கணும்னா 4 மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள 2ஐயும் பாருங்கள். 2 6. நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டாலும் இதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? அப்போ அவங்க கொடுத்த முக்கோணத்தோட 3 பக்கங்கள் 1/2, 1/3, 1/4ன்றது என்ன ரேஷியோவில் இருக்கான்? 12:8:6ன்ற ரேஷியோவில் இருக்கான். முடிஞ்சால் இதையும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடலாம். ஓகே, இதை கண்டிப்பாக சுருக்க முடியும். 6 12, 4 8, 3 6. அப்போ இந்த ரேஷியோவில் தான் அந்த முக்கோணத்தோட பக்கங்கள் இருக்குது. இதோட சுற்றளவு 117. சுற்றளவுனா என்னது? 3 பக்கத்தையும் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது தான் சுற்றளவு. ஓகே, சுற்றளவுக்கும் பரப்பளவுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. சுற்றளவுன்றது 3 பக்கத்தையும் ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும். இப்போ பாருங்களேன், 3 பக்கம் ஏன்னு இருந்துச்சுன்னா 3ஏன்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றளவுனா இது 3 பக்கத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சுற்றளவு கிடச்சிருமா? 6 4 10, 10 3 13. அப்போ இந்த 13 பங்கு தான் சுற்றளவு 117க்கு சமம். அப்படின்னா நீளமான பக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதில் நீளமான பக்கம் என்னது? 6 பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதுலேருந்து பாக்ஸ் மெத்தட் போட்டலாம். அப்போ 1 13 13, 9 13 117, 6 × 9 54. அப்போ நீளமான பக்கம் எதுன்னா 117 சுற்றளவு இருக்கு இல்லையா? அதில் சுற்றளவு 117 நீளமான பக்கம் 54. ஒருவேளை கொஸ்டினில் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணோம். நீளமான பக்கம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை இருக்கிறதுலையே சிறிய பக்கம் எதுன்னு கேட்டான்னா இப்போ டோட்டல் 13 117 அப்படின்னா சிறிய பக்கம் என்னது? 3 என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா சிறிய பக்கம் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, எப்படி கேட்டாலும் நம்ம ரேஷியோவில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து 4th செம்மு 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608 அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த 2:3:5 அப்படின்றத நம்ம எப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2x 3x 5xன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம்? அதோட டோட்டல் வேல்யூ, டோட்டல் வந்து எனக்கு தெரியாதப்போ நாம் அதை வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2x 3x 5xன்னு இருக்குது. இந்த 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ இது எல்லாத்தோட வர்க்கம்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே 2x² 4x² மாறிடும். இது எல்லாத்தையும் கூடுதல்னா 608 சொல்லிக்கலாம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 3x² 9x², 5x² 25x². இதோட வேல்யூ தான் 608. ஓகே, இது எல்லாத்துலேயும் x² காமனாக இருக்கிறதுனால அந்த x² காமனாக எடுத்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டுரும். 25 9 34 வரும். 34 ஒரு ப்ளஸ் ஒரு 4 38 x² வேல்யூ தான் 608. ஓகேவா? அடுத்து x² மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த 38ஆல் 608 அடித்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்தோம்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவ்வெண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் என்னது? 2x 5x 3x 5x. ஓகேவா? இதில் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா 2 8 3 12 5 20. அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் 8:12:20. ஓகேவா? சேம் அதே தான் 5th கொஸ்டினு. அதே 3 எண்கள் 3:4:7 ரேஷியோவில் இருக்குது. பெருக்கற்பலன் 18,144ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டினை சின்ன அட்ஜஸ்ட் பண்ணணும். என்னென்னா 3x 4x 7xன்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட பெருக்கற்பலன்
இதுதான் 18,144. நல்லா பாருங்கள், பெருக்கும்போது இப்போ கூட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா x², கூட்டும்போது நம்மளுக்கு x² அப்படியே இருக்குது. ஆனால் பெருக்கும்போது பாருங்களேன், x × x இந்த x² இன்ட்டு இன்னொரு எக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ண சொல்லும்போது x³ சொல்லிட்டு மாறும். ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெளிவாக பார்த்துக்கிறணும். ஜஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லும்போது அந்த x² அப்படியே தான் இருக்கும். பட் மல்டிபிள் பண்ண சொல்லும்போது x² இன்ட்டு x³ மாறிடும். அப்போ x³ அது போக இந்த நம்பர்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றாங்க 12 12 × 7 12 84. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லும்போது 84x³ நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா இந்த x² x³ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். இதோட வேல்யூ தான் 18,144. ஓகே, இதில் இருந்து x³ கண்டுபிடிச்சி அதில் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிறோம். மல்டிபிள் பண்ண சொல்லும்போது x³ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, நம்ம அசால்ட்டாக வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறனால காமனாக எக்ஸை வெளியில் எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. x³ 216 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா, சரி, ஓகே. இதில் இருந்து நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த கொஸ்டினில் மட்டும் நான் ஏன் ஆப்ஷனை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த விகிதம் 3:4:7 இருக்கா? ஓகே, அப்போ அந்த ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்களேன், முதல் இருக்கிற நம்பரு 3ஓட மல்டிப்புளாக இருக்கணும். ரெண்டாவது இருக்கிற நம்பரு 4ஓட மல்டிப்புளாக இருக்கணும். அடுத்து 3ஆவது இருக்கிற நம்பரு அந்த 7ஓட மல்டிப்புளாக இருக்கணும். ஓகே, அதுதானே ரேஷியோன்றது சேம் தான், அதோட மல்டிபிள்ஸாக இருக்கலாம். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு மட்டும் நான் செக் பண்ணுறேன், 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அப்போ இது ரெண்டுக்குள்ள தான் ஒரு ஆன்சர் இருக்குது. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது 4ன்னு இருக்குது, 4ஓட மல்டிபிள்ஸாக 24 இருக்குது, வரலாம். அடுத்து 8ன்றது 4ஓட மல்டிபிள்ஸாக கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அடுத்தும் செக் பண்ணுவோம். 7 இருக்குது, 7ஓட மல்டிபிள்ஸு 42, ஆமாம், 7 42. ஆனால் 16ன்றது 7ஓட மல்டிபிளாக கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ 3:4க்கு ஈக்குவலண்டான ரேஷியோ 18:24 × 42. ஓகே, அப்போ எந்த இதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ரேஷியோ வச்சு நம்மளால் ஆப்ஷனில் அதுக்கு ஈக்குவலண்டான ரேஷியோ வச்சு நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரியும் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, அந்த ஆப்ஷனில் ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அடுத்து கடைசி மெத்தடு டிவிஷன் மெத்தடு. ஓகே, அந்த டிவிஷன் மெத்தடை மட்டும் பார்த்து நம்ம மைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இரு எண்கள் 1:2 என்ற ரேஷியோவில் இருக்குதான். அதில் 7 என்ற எண் இரு எண்களுடன் கூட்டப்பட்டால் விகிதம் 3. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்குது, அது இன்னொரு ரேஷியோ மாறுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவை இப்போ 1:2 இருக்கு இல்லையா, அதை 1/2ன்னு எழுதிக்கிறேன். 1/1 நான் ஃபஸ்ட்டு ரேஷியோ நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தண்ணீர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பார்த்தோம். அதில் வந்து தண்ணீரை ஆட் பண்ணோம், ப்ளஸ் எக்ஸ் வச்சு நம்ம கடைசி ஆன்சர் எடுத்தோம். அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 1:2 இருக்கிறத 1x/2xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட எந்த எண்ணை ஆட் பண்ணுறாங்க, 7 என்ற எண்ணை ஒரு இதில் மட்டும் ஆட் பண்ணுறாங்களா இல்லை 2 இதுலேயுமே ஆட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். 7 என்ற எண் இரு எண்களுடன் கூட்டப்பட்டால், அப்போ 2 எண்களுடையும் 7 கூட்டுறாங்க. எப்போவுமே புதுசாக வர்ற விகிதத்தை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் எழுதுவோம். அப்போ புதுசாக வர்ற விகிதம் என்னது, 3:5 இருக்குது. அப்போ 3/5. ஓகே, இதை ஃப்ரேம் பண்ணி இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னாலே வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ இதிலேருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 5 × x + 7, 3 × 2x + 7. ஓகே, 5x + 35 = 6x + 21. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 6xல் 5x போச்சுன்னா ஒரு எக்ஸ். அடுத்து 35ல் 21 போச்சு அப்படின்னா 14.
அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, எனில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்த எண் என்ன, ஸ்டார்டிங்கில் எடுத்த எண் என்னது 1x 2x, அதாவது 1x = 2x தான் எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ 14 அப்படின்னா அப்போ இங்கே 14 × 2xன்றது 28ன்னு கிடைக்கும். இதில் மிகப்பெரிய எண் எது? 28. இப்போ ஆன்சர் 28. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 ரேஷியோ, ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதில் சம்திங் ஏதோ ஒன்று ஆட் பண்ண சொல்லும்போது அது புதுசாக வர ரேஷியோவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதணும். இந்த மாதிரி இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் எடுத்துலாம். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து 2 எண்களுடன் ஒரு குறிப்பிட்ட எண் கழிக்கப்பட்டால்னா மைனஸ் போட்டுக்கிறோங்க. கழிக்கப்பட்டால் புது ரேஷியோ என்ன வருதோ அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு ஜஸ்ட்டு 2ஐயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வருமானம், ஏவோட வருமானம் 5 பங்குனா பியோட வருமானம் 4 பங்கா. ஏவோட செலவு 3 பங்கு அப்படின்னா பியோட செலவு 2 பங்கா. சேமிப்பு 1600 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கொஸ்டின் என்ன, பியின் மாத வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், நம்மளுக்கு சேமிப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ சேமிப்போட ரேஷியோ என்னென்னு கண்டுபிடிச்சலாமா? சேமிப்புன்றது நம்மளுக்கு என்னது, வருமானத்திலேருந்து செலவு போக மீதி உள்ளதான் நம்மளுக்கு சேமிப்பு. அப்போ பி ஃபஸ்ட்டு பிக்கு மட்டும் பார்க்கலாம், ஏன்னா பி தானே கேட்டிருக்காங்க. பியோட வருமானம் 4 ரூபா அப்படின்னா செலவு 2 ரூபாயாம். இது 2க்குள்ளே டிஃபரன்ஸ் தானே சேமிப்பாக இருக்கும். அப்போ 4க்கும் 2க்குள்ளே டிஃபரன்ஸ் வந்து 2. இந்த 2 பங்குன்றது தான் சேமிப்பான 1600 அப்படின்னா பியின் மாத வருமானம், பியின் மாத வருமானன்றது 4 பங்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4ன்றது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஓரன் 2, 2 4, 2 × 1600 3200. அப்போ பியின் மாத வருமானம் 3200. கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட். கொஸ்டினை பாருங்கள், எது சிறியது எது பெரியது? ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு, நார்மலாக நம்பர்ஸில் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு எது சிறியது எது பெரியது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. இதில் எது சிறியது எது பெரியதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பாருங்கள், 2:3 2/3ன்னு எழுதிக்கலாம், 3:5 3/5ன்னு எழுதிக்கலாம், 4:7 4/7ன்னு எழுதிக்கலாம், 5:8 5/8ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 4 எண்களில் ஃபஸ்ட்டு எது பெரியதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? எது பெரியதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். எது பெரியதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்போ எது பெரியதுன்னா அதுக்குள்ளே நம்ம கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட் நான் இது 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன், இது 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இதில் எது பெரியதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 5 10, அடுத்து 3 × 1 3 × 3 9. ஓகேவா? இப்போ இதில் 10 பெருசா 9 பெருசா? கண்டிப்பாக 10 தான் பெருசு. இந்த காம்படிஷனில் யார் எலிமினேட் ஆயிடுவா? இவர் எலிமினேட் ஆயிடுவார். அதே மாதிரி இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணுவோம். எப்படி நம்ம செமிஃபைனலில் 2 டீமாக வந்து மோத விட்டு அதுலேருந்து 2 பேர் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ இவங்க 2 பேரில் யார் பெருசுன்னு பார்க்குறதுக்கு 4 × 8 4 8 32, 5 35. ஓகேவா? இவங்க 2 பேரில் யார் பெருசு? கண்டிப்பாக 35 தான் பெரியவர். இவர் ரூல்ட் அவுட் ஆகிடுவார். இப்போ பாருங்கள், காம்படிஷனில் யார் யார் இருக்கா? 10 35 இவங்க தான் இருக்காங்க. இவங்களோட ரேஷியோ பார்த்தோம்னா 2/3, இங்கே வந்து 5/8. இவங்க 2 பேரையும் அகைன் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ண சொல்லும்போது கிராஸ் மல்டிபிள் தான். 2 16, 5 15. அப்போ இவங்க 2 பேரில் யார் பெருசு? 16 தான் பெரியவர். இவர் ரூல்ட் அவுட் ஆகிடுவார். இப்போ இருக்கிறதுலே பெரிய ரேஷியோ யார்? 2/3. அப்போ கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 2/3. இவர் தான் இருக்கிறதுலே பெரியவர். ஒருவேளை கொஸ்டினில் சிறியவர் கொடுக்கப்பட்ட விகிதங்களில் சிறியது எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இதே மாதிரியே கம்பேர் பண்ணி எடுக்க சொல்லும்போது சிறியது ஏதோ அதை நம்ம எடுக்கணும், பெருசாக ரூல்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பெரியது எது சிறியது எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இத்தோட வகுப்பை வந்து நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வகுப்பு ஃப்ரீயாக நம்ம எடுக்கிறது எல்லாமே
ஃப்ரீயான்றதை தாண்டி இது வந்து எங்களோட கடமை. நாங்கள் வந்து ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம படித்து இன்றைக்கி வந்து அரசு பணியில் இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி படிக்க வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பின்புலமாக இருந்து அவங்கள வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் என்னுடைய பயணிக்கிற தோழர்கள் எல்லாருமே நம்ம மையத்தில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. யூடியூப்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது ஒரு விஷயந்தான். இப்போ கூட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு சரியான நேரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பொன்னான நேரத்தையும் உழைப்பையும் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். இதை வந்து ஏனோ தானோன்னு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸோ சரியாக இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சு எங்களை மாதிரி அரசு பணியில் எங்களோட பயணிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரே எண்ணம். ஸோ அதனால் தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக வந்து நம்மளோட இலக்கை ஒரு நாள் நிச்சயம் அடைவோம். நன்றி. உங்களின் வெற்றிக்காக எங்களது பயணம் எப்போதும் தொடரும்.